ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. அகமதாபாத் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். பாவம் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நம்ம எல்லாமே இப்ப கொஞ்சம் அவங்க ஃபைட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். காம்பரன்சிவா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. பட் இதுல ஒன்றும் நீங்க சொல்லுங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. மூணு நாள் கூட மேட்ச் போகல. என்ன என்ன சொல்றது, பரிதாபமான தோல்வி வெஸ்ட் இண்டீஸ்க்கு. நீங்க சொல்லுங்க இனிஷியல் தாட்ஸ். நான் தான் திருப்பியும் சொல்றேனே, அந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் டேவே ரிஃப்ளெக்ட் பண்ணது, நான் அந்த டீம்ல இருந்திருந்தேன்னா இந்தியாவை நம்ம ரிசோர்ஸை வச்சுன்னு ஜெயிக்க முடியாது. 5 நாள் நீ தள்ளுறியா மேட்ச, எனக்கு பெரிய விக்டரி. 2 டெஸ்ட் மேட்ச் ஒயிட் வாஷ் வாங்கின்னு நான் போனாலும் 5 மேட்ச் என்னால தள்ள முடியுமா? இட் இஸ் கோயிங் டு பி a வின். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க, 44.1 ஓவர்ஸ்ல ஆல் அவுட். செகண்ட் இன்னிங்ஸ்ல 45.1 ஓவர்ஸ்ல ஆல் அவுட். இதுல என்னன்னா, உங்களுக்கு ஸ்பின்னர்ஸுக்கும் விக்கெட் கொடுக்குறாங்க, பேஸ் பாலர்ஸ்க்கும் விக்கெட் கொடுக்குறாங்க. ஆனா வெரி வெரி குட் பிச் என்னை பொறுத்த வரைக்கும். வெரி வெரி அதுதான் அதுதான் சார் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு லெவலுக்கு மேல டிஃபீட் ஆட்டிடியூட்ல இவங்க ஆடுறாங்க. இன்னொன்னு, நான் இப்ப அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. செகண்ட் டே ப்ரிவியூ பண்ணும்போது நீங்க இல்ல. அதுவும் என்ன சொன்ன, 3 நாள்ல மேட்ச் கண்டிப்பா டிக்ளேர் பண்ணாங்கன்னா 3 நாள்ல முடிஞ்சிடும். அது 3 நாள்ல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சான்ஸ் கொடுங்க. நிதிஷ் ரெட்டி ரன்னு தேத்தட்டும், வாஷிங்டன் சுந்தர் ரன்னு தேத்தட்டும். இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க, யோ அவங்களோட ரன் தேத்தி என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்லாதீங்க. எவ்ரி டெஸ்ட் ரன் மேட்டர்ஸ், எவ்ரி டெஸ்ட் விக்கெட்ஸ் மேட்டர். we are building a team to win WTC. we need to make sure. ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளுங்க, எந்த ஆப்பனண்டோட பார்க்காதீங்க. இப்ப நீங்களே கிரிக்கெட் ஆடுறீங்க, கான்பிடன்ஸ் இஸ் த கீ. இப்ப நாளைக்கு நீங்க வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்களோட அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மேட்சுக்கு அது முன்னாடி பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் ஆடுவீங்க. அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல உங்களுக்கு என்ன கான்பிடன்ஸ் கிடைக்குதோ that takes you forward to perform in future. அப்படிங்கும் போது இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 2 நாள் முன்னாடியே முடிச்சுட்டாங்க. இதே ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறீங்க, ஒரு இங்கிலாந்து ஆடுறீங்க அப்படின்னா நான் ஒத்துப்பேன். ஓகே, அவங்க என்ன ஒரு ஷெல்லில் இருக்காங்க, அப்படியே அடிச்சுட்டு முடிச்சுட்டு போயினே 3 நாள்ல உனக்கு இன்னிங்ஸ் டிஃபீட், எழுந்திருக்க முடியாது, அடி கொடுங்கன்னு. இவங்க திரும்பி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ரிசோர்ஸும் இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி இல்ல அவங்களுக்குன்றதுனால, ஒருவேளை சான்ஸ் ராப்ட் ஆஃப் ஃப்ரம் நிதிஷ் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் டு 35 சம் ரன்ஸ். அதுதான் என்னோட ஃபீட்பேக்ஸ். இல்ல நீங்க இல்ல பீடா, இவங்களோட தேத்தி என்ன பிரயோஜனம், 3 நாள்ல முடிச்சுட்டு போவீங்களா நீங்க வேறன்றீங்களா? இல்ல இல்ல, கண்டிப்பா போயிடா. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அதுதான், அவரு பவுலிங்கும் 4 ஓவர் தான் போட்டாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அவர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்திருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல அவருக்கு பவுலிங்கே கிடைக்கல, பேட்டிங்கும் கிடைக்கல. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. சுந்தர் அந்த மாதிரி சில சில கேப்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். பட் கன்வின்சிங்கா அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. சாய் சுதர்ஷன் தான் இதுல வந்து இந்த மேட்ச்ல டிசப்பாயிண்டடா ஒரு இந்தியன் இருப்பாரு அப்படின்னா அது சாய் சுதர்ஷன். அன்பார்ச்சுனேட்லி அவர் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதாவது இப்போ நிறைய வந்துட்டு கிரிட்டிசிசம் எழறது. ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாஸ்டரா வந்து இத்தனை வருஷம், நீங்க ஒரு கணக்கு வேற சொன்னீங்க. அபிமன்யு ஈஸ்வரன் டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இத்தனை பிளேயர் டெபியூ எத்தனை பண்ணிருக்காங்க பேர் அப்படின்னு டெபியூ பண்ணிருக்காங்கன்னு? 13 பேரோ 14 பேரோ டெபியூ பண்ணிருக்காங்க. நான் சொல்றது ஒரு பேட்டர்ஸ் மட்டும். ஒரு கணக்கு வந்து நீங்க இங்கிலாந்து சீரீஸ்ல கொடுத்தீங்க. அப்படிங்கும் போது ஒரு செஞ்சுரி அடிச்ச ஒரு தேவதத் படிக்கல் ஆஸ்திரேலியால, தேவதத் படிக்கல் இன்ஜுரி ஆகாம இருந்திருந்தாரு அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் செஞ்சுரி அடிச்ச அப்புறம், he would have continued his place. I doubt whether Sai Sudarshan would have got an opportunity. அப்படிங்கும்போது இன்னொன்னு சொல்றேன், இங்கிலாந்து இஸ் ஆல்வேஸ் a testing condition to play when you are just getting in as an youngster. But this is an opportunity you should have taken in both of his hands. இப்ப செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவர் அடிக்கல அப்படின்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப நீங்க ரெக்கார்ட்ஸ பாக்குறீங்க, ரீசெண்ட் ஃபார்ம பாக்குறீங்கன்னா, he has to make his way for others who are waiting in the queue. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், இந்த செலக்டட் ஜாப்ன்றது தேங்க்லெஸ் ஜாப். என்னதான் நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலும், இப்போ இவன் இருந்திருக்கலாம்ல, அவனை விட்டீங்கல்ல, இவ்வளவு ரன் அடிச்சான், அவன் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாக்கு எவ்வளவு ரன் அடிச்சான், இரானி டிராஃபில. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் போது the chances what you are going to get is going to be minimal. இப்ப இங்கிலாந்துல ஒரு சைசபிள் சான்ஸ் கிடைச்சது, வெஸ்ட் இண்டீஸோட நீங்க ஆடுறீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த ஒரு சான்ஸ் டேடி அண்டரா நீங்க அடிச்சு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா you're going to be in trouble because there are a lot of people waiting in the queue.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் சொல்றேன், யோ பும்ரா எல்லாம் ஆடாதீங்க இந்த மாதிரி சீரீஸ்ல. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப உங்க கான்செப்ட் என்ன? பும்ரா வந்து நாங்க வந்து ட்ரெஷர் பண்றோம், அவர் வந்து லாங் டேர்ம்ல வந்து ஐசிசி அது இது அந்த மாதிரி நிறைய ஒரு ஆடணும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம்ன்றீங்க. நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு என்னையா எக்ஸ்பர்டிஸ் தேவை? இந்தியா இஸ் கோயிங் டு பீட் தம் 2-0 ஈவன் தோ இந்தியா காட் 3 bad days. இந்தியா ஸ்டில் கம் பேக் இந்த நெக்ஸ்ட் 2 days டு பீட் தம் போது பும்ரா மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்க பேஸ் பண்றீங்க இங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இன்ஜுரி அது இதுப்பீங்க. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரீசன். இந்த நான் உங்களுக்கு கேட்கறேன், இந்த மாதிரி ஒரு இதுலதான் இப்ப நம்ம ஒரு பிளேயிங்ல வந்து சொன்னோம் பாருங்க, அக்ஷர் பட்டேலையும் ஆடிட்டு அக்சர் பட்டேலையும் சேர்த்து சொன்னீங்க. ஆமா, பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு நிதிஷ் ரெட்டி குடுங்கிய ஒரு 15 நீங்க சொல்ற மாதிரி. இப்ப அவர் பேட்டிங்கும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 போட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் போலிங்கே போடல. அவ்வளவுதான். மொத்த டெஸ்ட் மேட்ச்க்கு 4 ஓவர் போட்டிருக்காரு அவரு. நான் என்ன கேக்குறேன்னா, what did he gain out of this test match, or do you really want someone like Bumrah to rattle this team? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்க நிதிஷ் ரெட்டிக்கு நியூ பால கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஃபார் சம் ரீசன்ஸ் இஸ் நாட் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஃபார் ரெட் பால் கிரிக்கெட். நான் திருப்பியும் சொல்றேன், அந்த 2017-2018ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்த போது ஹர்திக் பாண்டியா கேப் டவுன்ல ஒரு இது காட்டினாரு ஹர்திக். அதுக்கப்புறம் அவர் ரெட் பால் அப்படியே இதாயிட்டாருல, லெஃப்ட் த சீன். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆஷி மாம்லா வந்து ஸ்லிப்ல இருந்தவர் வந்து எனக்கு வந்து சொன்னாரு, பாய் பேட்ல படுற சத்தம் இருக்கு பாரு, இவ்வளவு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தையும் தாண்டி பேட் இம்பாக்ட் பட்டு பால் போகும்போது ஒரு சத்தம் வருது பாரு, டமீர் டமீர்னு. செம பிளேயர் இவரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏவி டிவிலியர்ஸ் சொன்ன ஒரு 135 போடுவாரு அப்படின்னு. மேட்ச் அவ்வளவு குயிக் சி அப்படின்னு கேட்டாரு. சொன்ன ஒரு 135 போடுவாரு, கொஞ்சம் பால் அலையும் அப்படின்னு. மேட்ச் முடிச்சுட்டு வந்து எனக்கு சொன்னாரு, நீ 135ன்ற பால் வந்து கொஞ்சம் இடிக்குது பீடாக் அப்படின்னு. ஜஸ்ட் இமேஜின், தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் இம்ப்ரெஷன் வாட் ஹி மேட். பட் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். தட் இஸ் த ஆனஸ்டி. இஸ் நாட் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். ஏன் அவர் ரெட் பால் கிரிக்கெட்டை ஆட மாட்டேன்றாரு அப்படின்றது தெரியல. ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இஸ் ஜஸ்ட் கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கும் போது we need to make sure what kind of chances we need to give him and see the best out of him. இதுதான் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கு நீங்க நியூ பால கொடுத்துருக்கலாம். நியூ பால கொடுத்து என்ன பண்றாரு, வாட் கைண்ட் ஆஃப் சி மூமெண்ட் சி எக்ஸ்ட்ராக்டிங் என்ன ஏதுன்னு பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இப்பயும் ஒரு பேட்டிங் ஓகே, ஏகப்பட்ட லீடு எடுத்துட்டீங்க, ஒரு 280 ரன் லீடு வந்துருச்சு. இட் இஸ் நாட் கோயிங் டு ரியலி பிரஸ் ஹிஸ் கிளைம்ஸ் கன்சிடரிங் திஸ் பர்ஃபார்மன்ஸ். But if you really feel that he is the one who is going to be a long-term option which you are looking as a batting or bowling all-rounder based on the situation. இப்ப ஆஸ்திரேலியால நீங்க போறீங்க, இப்ப நியூசிலாந்து நீங்க போறீங்கன்னா someone like Nitish Reddy is going to be very very vital in this case அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் இப்ப செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லயாவது they should really make sure that okay, I'm going to look after Nitish Reddy to see that what I can get the best out of him. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், இப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர்னா, அவர் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஐபிஎல் இஸ் நாட் அன் ஈஸி டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா போலிங்கும் போட்டாரு, பேட்டிங்கும் கிளச் இன்னிங்ஸ் நிறைய ஆடினார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கிலாந்து would have been the ideal choice for நிதிஷ் ரெட்டி டு ப்ரூவ் இஸ் சான்ஸ். பட் இங்கிலாந்துல அன்பார்ச்சுனேட்டா நிதிஷ் ரெட்டி இன்ஜுரி ஆயிட்டா இருக்கும் போது நிதிஷ் ரெட்டியை யூஸ் பண்ணிருக்கணும். தட் இஸ் மை தாட் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் கரெக்ட் தான் மீரா. பும்ரா வந்து 20 ஓவர் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அவர் தான் ஹையஸ்ட் ஓவர் போட்டவர். 14 ஓவர் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அவரும் சிராஜும் 14 ஓவர் போட்டிருக்காங்க. இது தேவையா? அததான் உங்களுக்கு கேக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் லோடுன்றீங்க. ஒர்க் லோட வந்து எப்படி எப்ப மேனேஜ் பண்ணணும்னு பண்றதே பும்ரா தான். இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, ஐ எம் நாட் டேக்கிங் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் கிராண்டட். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அன்சுல் கம்போஜ் பிரசீத் கிருஷ்ணாவையும் நீங்க ஆடி இருந்தீங்கன்னா பும்ரா சிராஜுக்கு பதில இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்குமா தோத்துருக்குமா? சொல்லுங்க, ஆனஸ்டா சொல்லுங்க. ஜெயிச்சிருப்பாங்க. எப்படி அவங்க அக்சர் பட்டேல் ஆடி இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. 5 ஸ்பின்னரா அக்சர் பட்டேலே ஆடிட்டு அவங்க மானவ சுத்தர் ஆடி இருந்தாலும் இந்தியா ஜெயிச்சிருக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச், சீமரே இல்லாம. அததான் சார் நான் சொல்றேன். அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நீங்க சொல்றீங்க, பும்ரா கோல்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் ஃபார் a டெஸ்ட் மேட்ச் we have finished inside 3 days by a massive innings victory. அவன் ஆடினதே 90 ஓவர் தான். 2 இன்னிங்ஸ் சேர்த்து 90 ஓவர் ஆடி இருக்கான்.
அதுல நீங்க கணக்கு கொடுக்குறீங்க பும்ரா 20 ஓவர் போட்டிருக்காரு, தட் இஸ் 1/4 ஆஃப் த ஓவர்ஸ் போல்டுங்கும் போது ஐ ரியலி கான்ட் ஃபைண்ட் த ரீசன் வேர் எக்ஸாக்ட்லி ஒர்க் மேனேஜ்மெண்ட் கோயிங்க. நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் முட்டெல்லாம் கட்டாதீங்க, கிரிக்கெட் இந்தியா ஆடுறேன்னு நீங்க போலிங் போட்டு தான் ஆகணும்னு. we respect the opinion if people comes out like that. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடி இருக்க கூடாதுன்றேன். இப்ப அட்லீஸ்ட் அடுத்த டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் have got problems of plenty. அவங்க ஒரே ஒரு இது என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த யோஹான் லைனை டிராப் பண்ணி ஜடேஜா பிளேட்ஸை கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. இது லெஃப்ட் ஆர்ம் சீமர் அவர் எடுத்து போட விடால நியூ பால் இல்ல, உங்க டீம் தானே அவரு. அதுதான் எனக்கு பெரிய என்ன சர்ப்ரைஸ் யோஹான் லைன் ஆனது. ஏன்னா யோஹான் லைன் இஸ் a replacement ஃபார் ஷமார் ஜோசப். he was not originally selected in the squad, பட் நல்லா குயிக்கா போடுவாரு, இல்லைன்னா சொல்ல. ஜடேஜா பிளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கெவ்லான் ஆண்டர்சன் வெளியில இருக்காரு. ஐ திங்க் தட் தீஸ் டூ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வில் கெட் another go அப்படின்னு நினைக்கிறேன். ஆர் எல்ஸ் தே வுட் ட்ரை அண்ட் வார்ம் த பெஞ்ச் ஜான் கேம்பல் அண்ட் கெட் கெவ்லான் ஆண்டர்சன். டெவின் இம்லாஜ் இருக்காரு. இன்னொன்னு சார், அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேட்டிங் ஆர்டரே தப்பு. எதுவுமே தெரியாம அவங்க பேட்டிங் ஆர்டர் இது பண்றாங்க. பிராண்டன் கிங் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். பிராண்டன் கிங் நம்பர் 3 ஆடணும், ஷை ஹோப் நம்பர் 4 ஆடணும், அல்லி கத்தனாஸ் 5 ஆடணும், ராஸ்டன் சேஸ் 6 ஆடணும். அவர் பேடு கட்டின்னு ஓடி ஓடி வர்றாரு ராஸ்டன் சேஸ. ராஸ்டன் சேஸ் எனக்கு விஷயமே புரியல. ரெட் பால் கிரிக்கெட்ல இஸ் ப்ரொமோட்டிங் ஹிம்செல்ஃப். நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், ஷை ஹோப்ப நீங்க டாப் ஆர்டர்ல ஆடுவீங்களா, இல்ல 44 for 4 ஒவ்வொரு டைம்லயும் அவரை நம்பர் 6 ஆடுவீங்களா? எனக்கு தெரியாம கேட்கிறேன், ப்ளீஸ் அட்வைஸ். அது டாப் ஆர்டர் தான் விராட். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு செட் ஆயிருச்சு அப்படின்னா அங்கேயே தான் விடணும். இந்த கிரேட்டஸ்ட் எவர் சச்சின் டெண்டுல்கரே வந்து ஒரு பொசிஷனை மாத்தி நம்பர் 4 ஆடினா he wasn't கம்ஃபர்டபுள் இல்லையா? அப்போ ஷை ஹோப்லாம் டாப் ஆர்டர் பேட்டர்னா அவர் அங்கேயே தான் விட்டுறணும். அவர் குவாலிட்டி பிளேயர் அங்கே தான் விளையாட விடணும். அவர் ப்ரிஃபர்ட் பொசிஷன்ல தான் விளையாட விடணும். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆர் பிளென்டி பை கிவிங் தீஸ் சொல்யூஷன்ஸ் வேர் பிளேட் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் Johan Lane, probably one of the batsmen making way for Kevlin Anderson and changing the batting order. Whether if it is going to give them a solution, I beg to differ. திருப்பி நான் சொல்றேன், that is what exactly they got to do. How they are going to inspire the team that you represent a country. There is plenty of pride at stake when you play each and every game. சொல்லி தலையில அடிச்சு எப்படி அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை எடுத்துட்டு வராங்கன்றதான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி போச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துல வெஸ்ட் இண்டீஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் எந்த ஃபார்மேட்லயும் இருக்காது அப்படின்னு மன வருத்தத்தோட நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா பீடா, இப்போ 450 ஓவர் ரஃபா 5 நாள் விளையாடினா ஒரு டெஸ்ட் மேட்ச் போச்சுன்னா, ஒரு நல்ல நீங்க ஃபைட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 நாளாவது நீங்க பேட்டிங் பிடிக்கணும். 180 ஓவர் பிடிக்கணும் மொத்த டீமா சேர்ந்து. இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 44 ஓவர், செகண்ட் இன்னிங்ஸ் 44 ஓவர் விளையாடிருக்காங்க. 2 இன்னிங்ஸ் 50 ஓவர் கூட விளையாடல அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இவங்க யாருமே முன்னாடி எல்லாம் வந்து இந்த அட்லீஸ்ட் முன்னாடி நம்ம பிரைன் லாரா, ஜிம்மி ஆடம்ஸ், கால் ஹூப்பர், அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ராம் நரேஷ் சார்வான் மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆவரேஜா வந்து சந்திரபால் எல்லாருமே வந்து ஒரு 150 பால் ஆடுவாங்க ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு. இப்ப இவங்க எல்லாமே 50 ஓவர் கூட நிக்க மாட்டேங்கிறாங்க விட. மொத்தமா 44 ஓவர் 42 ஓவருக்கு அவுட் ஆனாங்கன்னா இவங்களை வச்சுட்டு எப்படி டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது? அதாவது உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து மேட்ச் ஆடுறீங்கல்ல, உங்க கலெக்டர்ஸ் டீம் மேட்ச் தோத்தோன்னே எப்படி விழுந்து சிரிச்சுனே அப்படியே ஜாலியா வந்துட்டு மாப்பிள்ள சினிமாக்கு போலாம் அப்படி ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்னீங்களா? சே தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்குமா? உங்களை கேட்கிறேன், உங்க லெவலுக்கு இறங்கி கேட்கிறேன். நம்ம எவ்வளவு சின்ன மேட்சா இருந்தாலும் எவ்வளவு மன வருத்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் எவ்வளவு ஒரு சின்ன மேட்சா இருந்தாலும் எப்படி மன வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மன வருத்தம் இருந்தாதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதாவது இப்போ எங்க கயானா சீசன் முடிஞ்சது, குளோபல் சூப்பர் லீக் ஜெயிச்சோம், ஃபைனல்ஸ் போய் தோத்தோம். 3 சக்சசிவ் ஃபைனல்ஸ் இன் சிபிஎல் எந்த டீமே அச்சீவ் பண்ணல. ஓனர் கூப்பிட்டு வந்து வெல் டன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது வெல் டன் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், இந்த ப்ரோவர்பே தான் திருப்பி சொல்லுவேன் உங்களுக்கு. 2வது முடிச்சிட்டு நான் நல்லா ஆடினேன்னு கதையை யாருக்கும் விற்க பார்க்காது. 2வது முடிச்சுன்னா 6வது முடிச்சாலும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. வின்னர் டேக்ஸ் இட் ஆல் அப்படின்னு. டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. மன வருத்தத்தோட திரும்பி வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஆமாண்டா எல்லா இடத்துலயும் நீயே போய் ஜெயிக்கணும், மத்தவெல்லாம் கூட வந்து ஆடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனோம், போவியா அப்படின்னு. அந்த ஒரு மென்டாலிட்டி நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போனா நம்ம ஜெயிக்க முடியாது, எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. இவங்க தோத்துட்டு இந்த பாடி லாங்குவேஜை பாருங்க, சரி விட இன்னொரு மேட்ச் தானே நம்ம தோத்துட்டோம். ஏன்னா அந்த வின்னிங் கல்ச்சரே உங்களுக்கு மறந்து போச்சு. ஜெயிக்கிறதுனா என்னன்னே உங்களுக்கு தெரியல.
அதனால ஒவ்வொரு மேட்சும் தோத்துட்டு 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 போயினே இருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும்? யோ, வாட் இட் மீன்ஸ் டு வின் அ கிரிக்கெட் மேட்ச் ஃபார் யுவர் ஃபேன்ஸ், ஃபார் யுவர் கண்ட்ரி, அந்த கல்ச்சரை கொண்டு வராத வரைக்கும் இவங்க எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்க. அதான் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா கம்பீட் பண்ணும் ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியம். அதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். நீங்க சொல்றீங்களா அதே தான், எனக்கு எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அப்படின்னா பிகாஸ் ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதுதான். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஃபுல்லா நம்ம கம்பீட் பண்ணும், கிவ் எவ்ரி திங் வி கேன். அப்ப நீங்க கிவ் எவ்ரி திங் யூ கேன் அப்படிங்கறதுல நீங்களால டிக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது வந்து அது ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அவங்க அந்த மாதிரி கம்பீட் பண்ணும், இந்தியாவை வந்து புஷ் பண்ணும் அப்படின்னு அவங்க வந்தா ஒரு வழியா இதாகும். சரி, இந்தியா என்ன சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா? எனக்கு தெரிஞ்சு திருப்பி பும்ரா ஆடுவாங்களா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அக்ஸரை கூட கொண்டு வரலாம், அவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன், 2 பேருமே ரெஸ்ட் பண்ணிடுவேன். பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு ம். பிரசீத் கிருஷ்ணாவை கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிராஜை ரெஸ்ட் பண்ணிட்டு அக்ஷரை கொண்டு வந்துருவேன். இது அவங்க 2 ஆனா பேரும் நான் ஜடேஜா குல்தீப்பை விட அதிகமா ஓவர் போட்டிருக்காரு இந்த இதுல பும்ரா இந்த அத மேட்ச்ல. நான் என்ன பண்ணிருப்பேன், 3 நாள் முடிஞ்ச உடனே 2 பேருக்கும் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சிருப்பேன். சிராஜையும் பும்ராவையும் அனுப்பிச்சிட்டு ஐ வில் பிளே வித் பிரசீத் கிருஷ்ணா, நிதிஷ் ரெட்டி டு டேக் தி நியூ பால். அக்ஷர் பட்டேல் வந்து அதுக்கப்புறம் 4 ஸ்பின்னர். இதைத்தான் நான் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ வுட் ஆல்சோ ராதர் ப்ரமோட் நிதிஷ் ரெட்டி அட் நம்பர் 5 in the next test match. அதுல எந்த சந்தேகம் கூட வில் கிவ் சாய் சுதர்ஷன் another chance. அடுத்த மேட்சும் ஒரு அன்பார்ச்சுனேட்டா பர்ஃபார்ம் பண்ணேன்னா தென் டெசிஷன் டு பி மேட். என்னோட டீம்ல நோ பும்ரா, நோ சிராஜ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் பீடா. இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா திருஜூரல் பாருங்களேன், ஒரு கீப்பரா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பேக்கப் கீப்பரா ஒரு 125 ரன் அடிச்சு வச்சிட்டாரு பாருங்க. இப்ப வந்து அவர் அடுத்த பேட்டராவும் கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. நீங்க சொல்ற நம்பர் 5க்கு அவரு துண்டு போட்டாரு. ஒரு சான்ஸ் நீங்க பேக்கப்பா தான் உள்ள வரீங்க, பட் அதுல ஒரு 125 அடிச்சு வச்சிட்டோம், வர்ற கேட்ச் எல்லாம் புடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுதானே நம்ம ஒரு இது கிடைக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்றதுங்கிறது. அதைத்தானே ஸ்ரீகர் பரத் பண்ணல. அதைத்தானே ஸ்ரீகர் பரத் பண்ணல. அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவோட 5 டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. கரெக்ட். ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், போத் த டீம்ஸ் ஆர் நாட் இன் ஈக்குவல் பிளேட், இல்லைன்னு நான் சொல்லல. பட் உனக்கு சான்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும், லாங் ஸ்டேவா இருக்கணும்னா நீ ஆப்பரன்ஸை பார்க்க கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். நீங்க ஆப்பரன்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். பியூட்டிஃபுல்லா ஆடினாரு துருஜூரல், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆப்பரன்ஸ் வீக், அதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நேரம் போடுவாங்க, விக்கெட்லாம் எடுக்க முடியாது அவங்களால. But still scoring 125 runs, you need skill to do that at international level, which Durujural did. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இதுலயும் அடிக்கிறாரு. ஒருவேளை பண்ணிட்டு ஆட முடியல நியூசிலாந்து சீரீஸ்ல, ஏதோ ஒரு மேட்ச் நிக்கல் ஆயிடுச்சு, அங்க போய் ஒரு 100 அடிக்கிறாரு. then he's going to be considered as a batsman who can be as a reserve, if not a wicket keeper. போது that is what all it matters, to take the opportunity, which unfortunately Sai Sudarshan failed. இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. சாய் சுதர்ஷன் அதை எடுத்துட்டே ஆடணும். எடுக்கலன்னா என்ன கருண் நாயர் பாச்சோ அதுதான் அவருக்கும் ஆகும். அதுதான் நியாயம். ஆமா, பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ இந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. வெரி சேட் அண்ட் சாரி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அடுத்த மேட்ச் ஆகுது என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். டெல்லியில அடுத்த மேட்ச். சோ அதை பத்தி தனியா பேசலாம் பீடா. இப்போதைக்கு உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. அதான் ஆஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்தியா ஜெயிச்சுட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. டெல்லி பிச்சையும் பார்த்துட்டேன். திருப்பியும் இந்த அகமதாபாத்துக்கு நான் என்ன சொன்னனோ அதே பிச்சை தான் டெல்லி கொடுக்க போறாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் 1990 பிச். அப்படியே ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறது, 3வது நாள் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், 4வது நாள் ஒட்டைய ஆரம்பிக்கும், 5வது நாள் ஆடவே முடியாது. ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் விக்கெட் பார்ப்போம். அட்லீஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கேன் புட் அ ஃபைட், வெதர் இந்தியா கேன் ரெஸ்ட் தேர் ஃபாஸ்ட் bowlers and consider their workload management. Well done India and hard luck for West Indies. திருப்பி வருவோம், வந்துட்டு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டெல்லி வந்துட்டு ப்ரிவியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்தியா ஸ்குவாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ODI T20 எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கான என்ன சான்சஸ். we come back and do a detailed preview on those 2 squads with a very own octopus. Until then, thanks a lot and bye bye.